श्रीमहागुरुभ्यो नमः। हरिः ओम्। सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे குருபரம்பராம். ஜெம் டிவியின் நண்பர்களுக்கு எனது வணக்கங்கள். இன்றைய நாள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி இன்றைய எம்மதமும் நம்மதமே நிகழ்ச்சிக்கு செல்வோம். இன்னைக்கு நம்ம ஸ்ரீஸ்துதியிலேருந்து ஒரு ஸ்லோகத்தை விளக்கத்துடன் பார்த்துட்டு இன்றைய தினத்தின் நீதி கதைக்கு செல்வோம். ஸ்ரேயஸ்காமா கமல நிலையே சித்ரமாம் நாயவாச்சாம் சூடாபீடம் தவ பதயுகம் சேதசாதாரயந்தஹ சத்ரச்சாயா சுபகசிரசாமரஸ்மேர பார்ஷ்வா ஸ்லாகா சப்தஸ்ரவண முதிதா ஸ்ரக்வின சஞ்சரந்தி. இந்த ஸ்லோகம் ஸ்ரீ நிகமாந்த மகாதேசிகன் இயற்றிய ஸ்ரீஸ்துதியின் 17வது ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்தில் ஸ்ரீஸ்துதியின் இந்த ஒரு ஸ்லோகத்தில் நம்ம தேசிகன் தாயாரை எப்படி புகழ்றார், நம்ம லக்ஷ்மியை எப்படி புகழ்ந்து சொல்றார், எப்படி வணங்குறார் என்றால், தாயாரின் அந்த ஒரு கட்டாட்சம், அந்த மகாலட்சுமியின் அந்த ஒரு அருள் இருந்தது என்றால், அந்த ஒரு நபர், எந்த நபருக்கு தாயாரின் அருள் இருக்கோ அந்த நபர் இந்த உலகத்தில் இருக்கும் அனைத்து ஏழைகளில் ஒப்பிட்டு பார்க்கும்போதும் அந்த ஏழைகள் என்கிற அந்த கூட்டத்திலே ரொம்ப ஏழையாக இருந்தாலும் அவனுக்கு அந்த அம்பாளின் அருள், அந்த தாயாரின் அருள் இருந்தது என்றால் அவன் மிகப்பெரிய ராஜாவை போல ராஜ வாழ்க்கையை வாழ்வான் என்று சொல்றார் நம்ம தேசிகன். அதாவது உலகத்தில் இவரை விட ஏழையானவர் யாருமே கிடையாது, இவரை விட காசு பணம் எதுவுமே இல்லாமல் இருப்பவர் யாருமே கிடையாது என்று யாரை சொல்றோமோ அவருக்கு அந்த அம்பாளோட அனுகிரகம் இருந்தா அவர் முழு மனதோட தன்னையே அந்த அம்பாளிடம், தன்னையே அந்த தாயாரிடம் சமர்ப்பணம் செய்தார் என்றால் அப்பேற்பட்ட நபர் ஏழையில் ஏழையாக இருக்கும் அந்த நபர் பெரும் பணக்காரனாக பெரும் ராஜாவை போன்ற ஒரு வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ்வானாம். இப்படி இருக்கும் இவனுக்கு அந்த மகாலட்சுமியை வழிபட்ட அந்த ஒரு காரணத்தினால், மகாலட்சுமியை வழிபட்டான் என்கிற அந்த ஒரு பெரும் புண்ணியத்தினால் இவன் பெரிய ராஜாவை போல ராஜ வாழ்க்கையை வாழ்ந்து அவனுக்கு என்ன வேண்டும் என்று கேட்டாலும் அதை செய்து முடிக்கிறதுக்கு பல பேர் இருப்பார். அதே மாதிரி அவருக்கு ஒரு துளி கூட வேர்க்கக்கூடாது என்று பக்கத்துல சாமரங்களை வீசிக்கொண்டே இருப்பாராம் பல நபர்கள். ராஜா எப்படி இருப்பாரோ அது போலவே ராஜாவை போல சிம்மாசனத்தில் கம்பீரமாக உட்கார்வார். பக்கத்துல நம்ம இப்ப ஃபேன் போட்டு பண்ற மாதிரி அங்க பக்கத்துல விசிறி கொண்டு இருப்பாளாம். அதனால் இப்படி ஒரு ஆனந்தமான ஒரு வாழ்க்கை அவனுக்கு கிடைக்கும். எப்பொழுது என்றால் தன்னையும் தன்னிடம் இருக்கும் ஓரிரு விஷயங்களையும், தன்னிடம் இருக்க போதே ஓரிரு விஷயம்தான் ஏழையாக இருந்தான்னா, அதனால தான் கிட்ட இருக்கிற எல்லா விஷயத்தையுமே தன்னையும் சேர்த்து அந்த அம்பாளிடம் சமர்ப்பணம் செய்தால், அந்த தாயாரிடம் சமர்ப்பணம் செய்தால், உனக்கே அர்ப்பணம் என்று சமர்ப்பித்து விட்டால் அடுத்த நொடியே அவன் ராஜாவாக வாழ்கிறான். அவன் ஒரு ராஜ வாழ்க்கை, ஒரு அரச வாழ்க்கையை வாழ்கிறான் என்று அழகாக நம்மளோட தேசிகன் சொல்றார் இந்த ஸ்லோகத்தில். இந்த ஸ்லோகத்திற்குண்டான விளக்கம் இதுவே. இன்னைக்கு நம்ம இறைவனுடன் நட்பு என்ற தலைப்புல நீதி கதையை பார்ப்போம். இறைவனுடன் நட்பு, நம்ம நட்பு என்று சொன்னாலே, நண்பர்கள் என்று சொன்னாலே நாம் மனிதர்களாக இருக்கோம். நாம் மனிதர்கள் என்றாலே பிற மனிதர்களோட நட்பு வச்சிருப்போம். இல்லை இன்னும் கொஞ்சம் ஒரு படி மேலே போனா நம்மகிட்ட செல்ல பிராணிகள் இருக்கு, இல்லை நம்மளோட தெருவுல பல நாய்க்குட்டிகள் பூனைக்குட்டிகள்லாம் இருக்குன்னா செல்ல பிராணிகளோட நட்பு வச்சுக்கலாம். சில பேருக்கு செடிகளை பார்த்தால் ரொம்ப பிடிக்கும், பூக்களை பார்த்தால் ரொம்ப பிடிக்கும், அந்த பூக்களோட நட்புல இருக்கேன் என்று சொல்லலாம். ஆனால் இது எல்லாத்தையுமே படைத்தவர் நம்மை, அந்த பூக்களை, அந்த விலங்குகளை, அந்த நாய்க்குட்டி பூனைக்குட்டி அந்த பூக்கள் அனைத்தையுமே படைத்தவர் அந்த இறைவன். அவரிடம் நட்பு கொண்டோம் என்றால், அவரை நேசித்தோம் என்றால் இது அனைத்தையும், இந்த அனைத்தோடும் நம்ம நட்பு வச்சிருக்கிறதுக்கு சமமாக மாறிவிடும். என்றால் ஓரிரு விஷயங்களுக்கு அவர் படைத்த படைப்புகள் மேல நம்ம நட்பு வச்சிருக்கோமே, படைப்பவர் மேல நம்ம நட்பு வைத்தோம், அவருடன் நம்ம நட்புறவில் இருந்தோம் என்றால் இது அனைத்திற்கும் நண்பனாக மாறிவிடும். அனைவருமே நம்மை நேசிப்பவனாக, நம்ம ஒரு நேசிக்கப்படுகிறவனாக மாறிவிடுவோம். இது எப்பொழுது நாம் இறைவனை நேசித்தால் அனைவரும் நம்மை நேசிப்பார்கள் என்று அழகாக சொல்லலாம். அதனால் அப்படி அந்த இறைவனுடன் நட்புல இருக்கணும் என்றால் பகவத்கீதையில நம்ம கிருஷ்ணா சொல்றார், இறைவனை சென்று அடையணும் என்றால் பல வழிகள் இருக்கு அர்ஜுனா. இறைவனை ஒருவர் தனக்கு ஏத்தா மாதிரி, இவர் எனக்கு இந்த இந்த முறையில் இருக்கிறார், எனக்கு இந்த முறையில் இருக்கிறார் என்று சொல்லலாம். உதாரணங்களுக்கு இறைவனை ஒரு குழந்தையாக பார்க்கலாம். கிருஷ்ணர் பாலனாக ஒரு குழந்தையாக வரும்போது குழந்தையாக இருக்கிறார் என்று நேசிக்கலாம் அந்த விதத்தில். இப்போது இந்த கதையில நம்ம பார்க்க வரா மாதிரி ஒரு நண்பனாக நேசிக்கலாம், ஒரு காதலனாக நேசிக்கலாம், நமக்கு தலைவனாக இருக்கிறார், அவருக்கு நம்ம தொண்டர்களாக இருக்கிறோம் என்று நேசிக்கலாம்.
அவர் இது அனைத்திற்கும் மேலான ஒரு சக்தி, ஒரு தெய்வீகமான சக்தி என்று, அந்த சக்திக்கு நம்ம எல்லாம் கட்டுப்பட்டிருக்கோம் என்று அந்த உணர்ந்து, அந்த ஞானத்தோடு அவரை நேசிக்கலாம். ஆனால் இறைவனை நேசிக்க பல விதங்கள். அதுல நட்பு என்பது ஒரு விதமாக இருக்கு. அந்த நட்பு என்கிற அந்த ஒரு இறைவனுடன் நம்ம செய்யும் அந்த நட்பு என்கிற அந்த வழி, அதை தான் இந்த கதையில பார்க்க போறோம். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.